திமுக கூட்டணி பலமா இருக்கு. இருந்தாலும் கூட அரசியல் எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேற எல்லாருக்குமே இருக்கு. தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி அப்படியே தொடரும் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை, அதுக்கப்புறம் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு, இந்த கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராகன்னு சொல்ல முடியாது, திமுக கவர்மெண்ட் ரசிக்க முடியாத அளவுக்கு சில கமெண்ட் கொடுத்தாங்க. சொல்லியிருக்காரு ரொம்ப சமரசத்துடன் தான் கூட்டணி. கருத்து வேறுபாடுகள் இருக்குது, பட் கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு பாயிண்டில் அவங்கெல்லாம் இப்போ கூட கார்பரேஷனில் போன வாரம் என்னாச்சுன்னா மதிமுகவும் சிபிஎம்மும் வெளிநடப்பு பண்ணாங்க. தூய்மை பணிகளை கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடாது. தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்கிறதோ பாஜக திமுக அப்படிங்கிறது எண்ணி தானே பேசுகிறாங்க. இன்னும் இப்போ இதுக்கு அடுத்தது பெரியாருக்கு ஒரு பிரம்மாண்டமான விழா எடுப்பாங்க சார். அப்போ என்ன சொல்லுவீங்க? நீங்கள் வேல் எடுத்து நீங்கள் அறுவடை வீடெல்லாம் சுற்றுனீங்கல்ல, அரசியல் தானே அது. வேல் எடுத்து சுற்றுனீங்கல்ல, அப்போ உங்கள் வேலை வச்சு உங்களுக்கு பதில் சொல்கிறாங்கல்ல, அதுதான் பாயிண்ட். அது ஒரு மெகா கூட்டணி பாஜகவும் அதிமுகவும் சீமானும் ஒன்று சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய கூட்டணியாக இருக்கும். திமுகவை தோக்கடிக்கணும் அப்படி இதெல்லாம் கொள்கையெல்லாம் தாண்டி கோட்பாடுகள்லாம் தாண்டி ஒரு கூட்டணி அமைதி வச்சுக்கோங்க. பாஜக மேலிட வேறு முடிவெடுத்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் ஏதோ ஒரு வகையில். இல்லை திமுக கவர்மெண்ட்டை இப்படியே விட முடியாது, திமுக கவர்மெண்ட்டில் ரொம்ப அநியாயம் அதெல்லாம் அதிகமாக போச்சு, ஊழல் அதிகமாக போச்சு, இது அதிகமாக போச்சு அப்படின்னு ஏதோ ஒன்று இந்த ஒற்றை அஜெண்டாவில் நம்ம சேரணும் அப்படின்னு சேர்ந்தாங்கன்னா அது திமுகவுக்கு ஒரு கடுமையான சோதனையாக முடியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திமுக கூட்டணி நிலைக்குமா? யார் அதிக அளவுக்கு சிக்கல் தருவார்கள்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். திமுக கூட்டணி பலமா இருக்கு, இருந்தாலும் கூட அரசியல் எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேற எல்லாருக்குமே இருக்கு. தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி அப்படியே தொடரும் நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ ஏதாவது ஒரு சமிகை தெரியுதா, யாராவது ஒருத்தர் தேர்தல் நெருங்க அதிக அளவுக்கான நெருக்கடி தருவாங்க அப்படின்னு? இல்லை, அதாவது சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை, அதுக்கப்புறம் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு, இந்த கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராகன்னு சொல்ல முடியாது, திமுக கவர்மெண்ட் ரசிக்க முடியாத அளவுக்கு சில கமெண்ட் கொடுத்தாங்க. ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சொல்றீங்க. ரசிக்க முடியல, ரசிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. என்னென்ன ரசிக்க முடியாது, என்னென்ன பண்ணாங்க? இப்போ உதாரணமாக முருகன் மாநாட்டிலேயே சில தீர்மானங்கள்லாம் அவங்க எடுக்கணும், அதெல்லாம் மதச்சார்பற்ற நாடு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பாலகிருஷ்ணன் திருமாவளவனும் சொன்னார். திருமாவளவனும் அந்த இது சொன்னார். அதே மாதிரி இந்த கள்ளச்சார விஷயத்தில் மது ஒழிப்பு மாநாடுகள்லாம் அவங்க நடத்திட்டு இருக்காங்க, தனியாக அவங்க திருமாவளவன் நடத்திட்டு இருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் கொலையிலேயே உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் அவங்க சொன்னார். அது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து சொல்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் அவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு ரொம்ப சமரசத்துடன் தான் கூட்டணி. கருத்து வேறுபாடுகள் இருக்குது, பட் கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு பாயிண்டில் அவங்கெல்லாம் இப்போ கூட கார்பரேஷனில் போன வாரம் என்னாச்சுன்னா மதிமுகவும் சிபிஎம்மும் வெளிநடப்பு பண்ணாங்க. தூய்மை பணிகளை கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடாதுன்றதில். ஸோ கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதனால் என்ன பிரச்சனைன்னா இவங்களை ஒன்றுபடுத்துறதுக்கு என்னென்னா ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா சித்தாந்த ரீதியில் பாஜகவை எதிர்க்கிறவங்களாக இருக்காங்க. அங்கே இந்தியா கூட்டணியோடு இவங்க இணைந்து வேலை செய்கிறாங்க. அதனால் சித்தாந்த ரீதியில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றக்கூடாது என்பதில் தெளிவான கொள்கையோடு இருக்காங்க. அதனால இவங்க ஒற்றுமையாக இருக்காங்க. ஆக்சுவலாக இல்லை, இவங்க ஒற்றுமை இல்லாட்டி கூட பாஜக கால் ஊண்டிடுமா? இல்லை, இவங்க அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்கல்ல. இப்போ 40க்கு 40 எடுத்து அவங்கள வரவிடாத பண்ணாங்க இல்லையா? அது மாதிரி ஆட்சிக்கு நாளைக்கு அதிகமான இடங்களை பெற விடாதபடி அதை தோக்கடிக்கிறதுக்கான எந்த விதத்துலேயும் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாதுன்றது தான் இந்த கூட்டணியோட கொள்கையாக இருக்குது. அதுதான் ஒரு வலுவான ஒரு சங்கிலியாக அவர்களை இணைத்து வைத்திருக்கிறது. ஆக்சுவலாக அது அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சித்தாந்த அடிப்படையில் அவங்க திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்ல வரல. பாஜக சித்தாந்தத்தை எதிர்ப்பதில் தெளிவாக இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டணி உடஞ்சிதுன்னா பாஜக உள்ளே ஈஸியாக வந்துடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு அரண் மாதிரி அதை காப்பாற்றணும், வராத பார்த்துக்கணும் அப்படின்றதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. ஆனால் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் அந்த காங்கிரஸ் கூட சொன்னாங்க, நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறணும், இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, நாங்கள் எங்களுடைய செல்வாக்கு வளர்த்தா தான் நாங்கள் அதிகமாக பங்கு கேட்க முடியும்,
அதெல்லாம் இயல்பாக காமராஜர் ஆட்சி அமைக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து சங்கடமாக இருந்தால் கூட இதெல்லாம் வந்து பொறுத்து கொண்டு போக வேண்டிய, ஏன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டில் அவங்க ஒன்றுபட்டுருக்காங்க. அதனால் வந்து இந்த கூட்டணி இன்னொரு வெற்றி கூட்டணியாக இருக்குது. 3 எலெக்ஷனில் வெற்றியை பார்த்த கூட்டணியாக இருக்குது சார். ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டணி 3 எலெக்ஷன்ஸ்லையும் தொடர்ந்து இருக்கிறது வந்து ஆச்சரியமான விஷயம். ஒரு எலெக்ஷனில் இருக்கிற கூட்டணி அடுத்த எலெக்ஷனில் அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் ஸ்டாலின் வந்து அதில் இன்டெலிஜென்ட்டாக 3 எலெக்ஷன்ஸ்லேயும் இந்த கூட்டணியை கட்டி எடுத்துன்னு போகிறார் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வெற்றி இப்போது நீங்கள் வேறொரு கூட்டணியில் இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டணியில் அதிகமான இடங்கள், உதாரணமாக காங்கிரஸ் போய் அதிமுகவோட சேர்ந்து வச்சுக்கோங்க, அதிமுகவோட சேர்ந்து அதிமுக காங்கிரஸுக்கு வந்து 40 சீட் கொடுக்க வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன் 40 சீட்டு சட்டப்பேரவை, அதில் வந்து அவங்க வந்து 5 சீட்டில் வின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதே காங்கிரஸில் வந்து திமுகவோட இருந்தாங்கன்னா 25 சீட்டு வாங்கிட்டு 20 சீட் வின் பண்ணுறது எவ்வளோ அட்வான்டேஜ். ஸோ வின்னபிலிட்டி பார்க்கணும்ல, அந்த வின்னபிலிட்டி ஃபேக்டர் இருக்குல்ல, அது இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வேறு இடத்துல அதிமுக வீக்காக இருக்குன்னு தெரியும், அதிமுக பாஜக ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அது எப்போ சேருவாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் நம்பி எப்படி அவங்க போவாங்க ஆக்சுவலாக. பாஜகவோட எந்த விதத்துலையும் பாஜக ஒழிக்கிறதுக்கு, பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாதுன்றது அவங்க இருக்காங்க. அதனால் அதை பற்றி விடுங்க. விஜய் சீமானோட சேர்றதுல அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது? 8% ஓட்டு இருக்குனோட சேர்றதுல. திமுக 26% ஓட்டு கையில் வச்சுருக்காங்க. விஜய் வந்து புதுசாக இப்போ தான் வர்றாரு, அவருடைய செல்வாக்கு என்னென்னு தெரியாது. அதனால் இந்த கட்சிகள் வந்து இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் அல்லது இந்த மாதிரி ஒரு அதிமுக வெளியில் வந்து நிற்கிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கோ இல்லை கம்யூனிஸ்டுகளுக்கோ இல்லை காங்கிரஸுக்கோ என்ன அட்வான்டேஜ் கொடுத்துருக்குன்னா, திமுகட்ட ஒரு பேரம் பேசி அதிகமான இடங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கு, அவ்வளோதான். ஆனால் முக்கியமாக முத்தமிழ் முருகன் மாநாடு பற்றின கருத்துக்கள் தொடர்ந்து அவங்க வெளிப்படுத்திட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது திமுக அதனுடைய நிலைப்பாட்டை விட்டு கொண்டிருக்கிறதோ, முக்கியமாக மதச்சார்பற்ற தன்மை அப்படிங்கிற நிலையிலிருந்து மெதுவாக சரிந்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுக்குறாங்கல்ல. திமுக வந்து பாஜகவை அரசியல் ரீதியாக எதிர்கொண்டிருக்கிறதா கரெக்டான விஷயம். ஏன்னா நீங்கள் மத அரசியலை கையில் எடுக்கிறீங்க, கடவுள் அரசியலை கையில் எடுக்கிறீங்க. உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆட்சியில் இருக்கிற திமுகவுக்கு இருக்குது. நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒரு கட்சி, நீங்கள் இந்து மதத்தை எதிர்க்கிற கட்சி, சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க, இந்துக்களை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் திமுகவை வந்து இவங்க பாஜகவினர் சொல்லும் பொழுது, ஆனால் நீங்கள் இந்த அரசியலை பண்ணும்போது நாங்கள் எங்கள் அரசியலை பண்ணுறோம், நாங்கள் எங்களுக்கு இந்து அறநிலையத்துறை இருக்குது, அதை வச்சு நாங்கள் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறோம், இதன் மூலமாக ஆத்திகர்களையும் நாங்கள் கவருவோம், நாங்கள் உங்களுக்கும் ஒரு பதில் சொல்கிறோம், பார்த்தீங்களா, உங்கள் பிரச்சாரம் எடுபடாதீங்க. கருணாநிதி மாதிரி காலம் இல்லை சார் இது. இப்போ வந்து இந்துத்துவ சக்திகள் பலமாக இருக்குது, அதை எடுத்து நீங்கள் போராடணும்னா பலவிதமான ஸ்ட்ராட்டஜி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் இதை பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து. அதனால் அது வந்து இந்த திருமாவளவனுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ புரியாது இருக்காது. ஆனால் அவங்க எதிர்ப்பு குரல் ஒன்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க, அது புரியும். இது ஒரு திஸ் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. பாஜகவை செக் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். அது வேற ஒன்றும் கிடையாது. பாஜக வந்து திமுகவை வந்து நீ கடவுளுக்கு எதிரி, நீ மதத்துக்கு எதிரி, நீ இந்துக்களுக்கு எதிரின்னு சொன்னால் அவங்க வந்து அதை அரசியலாக பார்க்குறாங்க. அது என்ன அப்படியா சொல்கிறேன், நாங்கள் இப்படி பண்ணுறோம் பாரு, நாங்கள் கோவிலோட சுத்தெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு சுத்தெல்லாம் ஆக்கிரமிப்புகளெல்லாம் அகற்றிட்டோம், நாங்கள் 2000 கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்திட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு சாதனை சொல்லி முத்தமிழுக்கு மாநாடு, அடுத்தது கன்னியாகுமரியில் அம்மனுக்கு ஒரு மாநாடு கூட நடத்துவாங்க வச்சுக்கோங்களேன். அப்புறம் இன்னொரு பெருமாளுக்கு ஒரு மாநாடு கூட நடத்தலாம். ஏன்னா நீங்கள் எடுக்கிற அரசியல் உங்கள் ஆயுதத்தை எடுத்து உங்கள் கண்ணையை குத்துறாங்க. பாஜக எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்களோ அந்த ஆயுதத்தை எடுத்து உங்கள் கண்ணையை குத்துறாங்க, அதுதான் பாயிண்ட்டு. ஸோ இது ஒரு ஸ்டார்ட் ஆஃப் அரசியல், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது வந்து இவங்களுக்கும் புரியும், தோழமை கட்சிகளுக்கும் புரியாது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலே கொள்கைகளை விட்டு போயிட்டான்னு கிடையாது. வீரமணி கோச்சிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. கூட்டணி கட்சிகள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுட்டாங்கன்னா கோச்சிக்க மாட்டாங்க. ஆனால் அது தெரிஞ்சு தானே பேசுகிறாங்க. இது மெதுவாக தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்கிறதோ திமுக அப்படிங்கிறது எண்ணி தானே பேசுகிறாங்க. இன்னும் இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பெரியாருக்கு ஒரு பிரம்மாண்டமான விழா எடுப்பாங்க சார். அப்போ என்ன சொல்லுவீங்க? அடுத்தது அதையும் பண்ணுவாங்கல்ல. ரெண்டுமே மாற்றி மாற்றி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாமே அரசியல் தானே. உங்களுக்கு ஒன் ஸ்டெப் அஹெட், யார் வந்து ஒரு ஸ்டெப் யார் முன்னாடி இருக்காங்கன்னு தான் முக்கியம். நீங்கள் திமுகவை நோக்கி நீங்கள் வேலை எடுத்து நீங்கள் அறுவடை விடலாம் சுற்றுனீங்கல்ல, அரசியல் தானே அது. வேலை எடுத்து சுற்றினீங்கல்ல, அப்போ உங்கள் வேலை வச்சு உங்களுக்கு பதில் சொல்கிறாங்கல்ல, அதுதான் பாயிண்ட் அதில் ஆக்சுவலாக. ஆனால் அதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. அது இலவு காத்த கேள்வி. இவங்க முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும், இவங்க ஒற்றுமையாகணும், இவங்க வலிமையாக இருக்கணும். இவங்க வலிமையாக இருந்தாங்கன்னா அவங்க வருவாங்க. நீங்களே வலிமையாக எழுந்திருக்கீங்க, உங்களை நோக்கியே வரணும் ஆக்சுவலாக. உங்களை விட அவங்க அதிகமான எம்பிக்கள் வச்சுருக்காங்க, அதிகமான எம்பிக்கள் வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட எத்தனை அவங்க 2 விடுதலை சிறுத்தைகளே 2 லோக்சபா எம்பிக்கள் வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு எம்பி கூட கிடையாது லோக்சபாவில். ராஜ்யசபாவில் மட்டும் 3 பேர் வச்சுருக்கீங்க. அதில் ஒருத்தர் ஓபிஎஸ் சைடில் இருக்கார். ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து
வலிமையிழந்து இருக்கிற அதிமுகவை நோக்கி அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து அதிமுக இருக்கிறது வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு திமுகட்ட அதிகமான இடங்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. அதான் அந்த செக் கொடுக்குறாங்க, அந்த நெருக்கடி அந்த நெருக்கடி. அதனால முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க மாநகராட்சியிலிருந்து வெளிநடப்பு செய்தது, தூய்மை பணியாளர்கள் அந்த அமைப்பை வந்து தனியார் மயம் செய்வது அப்படிங்கிறது அவங்க ரொம்ப வெகு நாளாக எதிர்த்துட்டு வராங்க. இதை சொல்றதன் மூலம் திமுக கொள்கைகளில் மாற்றமோ, முக்கியமாக தொழிலாளர் விரோத போக்கை திமுக கடைபிடிக்கிறது அப்படிங்கிற சித்திரத்தை கொடுக்குறாங்களா, மக்கள் முன்னால் வைக்கிறாங்கல்ல? கண்டிப்பாக சார். பல விஷயங்களில் சிபிஎம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன்லாம் வந்து கவர்மெண்ட் எடுத்து அவங்க போராட்டம் பண்ணின்னு தான் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஒன்று வைக்கக்கூடாது, அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் இதுதான்னு உறுதியாக நம்புகிறாங்க. பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது அது ஆளுகின்ற கட்சியோட. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த திமுக என்ற ஆளுகின்ற கட்சியை பாஜக எப்படி நிதி கொடுக்காமல் சங்கடப்படுத்துகிறாங்க, கல்வி விஷயத்தில் நிதி கொடுக்காமல் இருக்காங்க, மெட்ரோ விஷயத்தில் நிதி கொடுக்காம, இதெல்லாம் பாஜக பண்ணுற விஷயங்களாக இருக்கிறதுனால இதை எதிர்த்து திமுக ஃபைட் பண்ண வேண்டிய கவர்னர் மூலமாக எப்படி கொடுக்குறாங்க, இதை எதிர்த்து திமுக ஃபைட் பண்ணுறதுனால இவங்க கூட்டணி கட்சிகள் வந்து எந்த கட்டத்திலையும் திமுக வந்து பாஜகவோட சமாதானமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, தொடர்ந்து போராடுற ஒரு நிலையில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு கூட்டணி கட்சிகள் நம்புகிறாங்க. ஆக்சுவலாக அதனால் உறுதியாக இருக்காங்க. பாஜக நினைக்கலாம் ஒருவேளை நம்ம வந்து மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கோம், திமுகவோட 22 எம்பிக்கு நமக்கு ஆதரவு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கலாம். ஆனால் அது மாதிரி கொடுத்தா ஸ்டாலினுக்கு தெரியும் 3 எலெக்ஷன் அவர் எப்படி வின் பண்ணியிருக்காருன்னா ஆன்டி பிஜேபி முக்கியமான ஒரு காரணம். அந்த 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 ஓட்டு தான் அந்த பிளாங்க் இருக்குல்ல, அது முக்கியமான விஷயம் அது. அதனால் அந்த ஒரு வாய்ப்பை வந்து இவ்வளவு தூரம் 3 எலெக்ஷன்ஸில் அந்த கூட்டணியை கட்டமைச்சு வந்திருக்கிற ஸ்டாலினுக்கு இந்த விஷயம் நல்லாவே புரியும். காங்கிரஸும் உள்ளாட்சி தேர்தலும் சேர்ந்து காங்கிரஸும் ஆமாம் சேர்த்து 5 தேர்தல் கிட்டத்தட்ட காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் இருக்கிறது எந்த அளவுக்கு அட்வான்டேஜ்னு அவருக்கு தெரியும். அதை நீங்கள் பாமகவை சேர்த்தா கூட பல ஓட்டுகள் உங்களுக்கு போயிடும். ஈவன் இப்போது நெகட்டிவ் ஓட்டு பாமகனா நெகட்டிவ் ஓட்டு பாமக சேர்த்திங்கன்னா பாமக வந்தியர் அல்லாத ஒரு ஓட்டு பட்டியலின ஓட்டெல்லாம் போயிடும். அதெல்லாம் புரிஞ்சுட்டு கரெக்டாக அந்த கூட்டணியை அவர் கட்டமைக்கிறார். ஆக்சுவலாக இப்போ சீமானே நெகட்டிவ் ஓட்டு ஆகிட்டார். சீமானுக்கே இப்போ அருந்ததி ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அருந்ததி கண்ணாபண்ணு பேசுகிறார். அவங்க இந்த தமிழர்கள் கிடையாது, அவங்க ஆந்திராவிலேருந்து வந்தாங்கன்னு பேசுகிறார். தமிழர்கள் அல்லாத வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே செட்டில் ஆகிருக்கிற மொழி சிறுபான்மையும் இருக்காங்கல்ல, அவங்க பெரும்பாலும் சீமானுக்கு எதிராக தான் இருக்காங்க. அவங்க ஓட்டு கணிசமாக இருக்குது இங்கே தமிழ்நாட்டில், கணிசமாக இருக்குது. அவங்களாம் சீமானுக்கு எதிராக அவர் வந்து அவங்களுக்கு எதிராக தான் பேசுகிறார். வெறும் தமிழ். அதனால தான் ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் ஏற மாட்டேங்குது, கடன் ஏற மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் நெகட்டிவ் ஓட்டு வாங்குறீங்க, நெகட்டிவ் ஓட்டு வாங்கினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஏற முடியாது. பாமகவும் நெகட்டிவ் ஓட்டு பாமகவுக்கும். ஸோ அதனாலலாம் புரிஞ்சுட்டு தான் இந்த கூட்டணியை வந்து கரெக்டாக வந்து இந்த நெகட்டிவ் ஓட்டு இல்லாத கட்சிகளை சப்போஸ் நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அது பாமகவுக்கு எதிராக இருக்கிறதுனால திமுகவோடு இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் ஓட்டும் மாறி போச்சு. ஆக்சுவலாக அது பாசிட்டிவ் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது அது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கூட்டணியை வந்து கட்டமைக்கும் போது 3 தடவை வெற்றி பெறும்போது ஸ்டாலினுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் இந்த கூட்டணி நம்ம எந்த விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணாலும் நமக்கு அது ஆபத்தாக முடியும். ஸோ ஆன்டி பிஜேபி தான் அந்த பிளாங்க்கு தான் நமக்கு பெஸ்ட்டு பிளாங்க்கு அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால் திமுகவும் இதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பாது. கூட்டணி கட்சிகளுக்கும் வேறு ஆப்ஷன் இருக்கிற மாதிரியான தோற்றம் இருந்தால் கூட அது வந்து ஒரு வயபிளான ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஷனாக இல்லை. அதனால் இது கண்டினியூ ஆகுன்றது என்னுடைய கருத்து. ஆட்சியில் பங்கு கேட்கணும் அப்படிங்கிறது எனக்கு கூட்டணி கட்சியுடைய முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்குது சார். ஆட்சியில் பங்கு கேட்கணும்னு சொல்கிறத விட நாளைக்கு எலெக்ஷன்ஸில் இயல்பாகவே திமுக 90 இடங்கள் தான் வந்தது மெஜாரிட்டியில் வச்சுக்கோங்க. அப்போ திமுகவே வந்து பங்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன போகும். ஆனால் ஒரு கட்டம் இந்த மாதிரி வந்தது 96ல். அப்போ 96ல் 2006ல் வந்தது. அப்போ பாமகவும் காங்கிரஸும் கோட்டை விட்டாங்க கலைஞர். ஏன்னா அங்கே வந்து மத்தியில் வந்து காங்கிரஸோட க்ளோஸாக இருந்ததுனால அங்கே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது திமுக அங்கே சப்போர்ட் பண்ணியிருந்ததுனால அங்கே கட்சியில் கூட்டணியில் இருந்ததுனால நான் அங்கே சப்போர்ட் பண்ணதுனால இங்கே வந்து கொடுக்காத விட்டுட்டார். நினச்சிருந்தா பாமகவுக்கும் காங்கிரஸுக்கும் மந்திரி சபையில் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஜெயலலிதா தொடர்ந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனால் இப்போ ஸ்டாலின் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைமையை அவருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அவர் எப்படி அதை கையாளுவார்ன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்ன்றது கூட்டணி கட்சி ஆட்சின்றது நீங்கள் அதை சொல்லி ஓட்டு கேட்கறதுன்றது வேறு, அது இயல்பாகவே அமையிறதுன்றது வேறு. இயல்பாக அமைய வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இப்போ அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த கூட்டணி இப்படியே ஸ்ட்ராங்காக போச்சுன்னா திமுக மறுபடியும் சுயமாகவே மெஜாரிட்டி பெறத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆக்சுவலாக 150 இடங்கள் அந்த மாதிரி போக வாய்ப்பு. அது ஒரு வேலையபட்சம் அவங்க 112 இடங்களுக்கு மேலே பெறுவாங்க. 117 குறைந்து ஒரு 100 இடங்கள் 117 இடங்களுக்கு மேலே பெறுவாங்க. அந்த 100 இடங்கள் அந்த மாதிரி இருந்தால் திமுக இயல்பாகவே அமையிற ஒரு விஷயமா இருக்கும். அப்போது திமுக என்ன பண்ணுதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்போ திமுக கருணாநிதி மாதிரி ஸ்டாலின் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரான்னு சொல்ல முடியாது. நீங்கள் வெளியிலேருந்து ஆதரிங்க அப்படின்னு சொல்லுவாரா? இப்போ இருக்கிற சூழலில் வெளியிலேருந்து ஆதரிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம்.
அமைச்சர்கள் இதுக்கு இழுத்து போட்டால் தான் வந்து ஓரளவு கட்டுப்பாடு இருக்கும். ஸோ அது வந்து அந்த சுச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற நிலையில் இவங்க சுயமாகவே மறுபடியும் மெஜாரிட்டி வருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா எதிர்க்க வந்து ஒரு வயபிளான கூட்டணி அமைய மாட்டேங்குது இல்லை. ஒரு மெகா கூட்டணி பாஜகவும் அதிமுகவும் சீமானும் ஒன்று சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பெரிய கூட்டணியாக இருக்கும். திமுகவை தோக்கடிக்கணும் அப்படி இதெல்லாம் கொள்கையெல்லாம் தாண்டி கோட்பாடுகள்லாம் தாண்டி ஒரு கூட்டணி அமைதி வச்சுக்கோங்க, அது வந்து பெரிய கூட்டணியாக இருக்கும். திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு ஒற்றை லட்சியம், அந்த ஒற்றை லட்சியத்தில் சேர்ந்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அது நடக்குமான்னு நமக்கு தெரியாது. நடந்தால் திமுக கூட்டணிக்கு பெரிய பிரச்சனை வரும், பெரிய டஃப்பான போட்டி வந்துடும். அப்போ விஜயே ஓரம் கட்டப்படுவார், விஜயே வந்து ஓரம் ஆகிடுவார் இந்த கூட்டணிக்கு அந்த கூட்டணிக்கு மோதலில். ஸோ அது மாதிரிலாம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நடக்குமான்றது சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இவங்களுக்குள்ளே நடக்கிற போட்டி பொறாமை இது இருக்குல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேருவாசி பூசிக்கொள்வது இருக்குல்ல, அதை பார்க்கும்போது இவங்க ஒன்று சேருவாங்களான்றது டவுட்டாக இருக்குது. பட் ஆனால் எலெக்ஷன்ஸ்க்கு 20 மாதம் இருக்கிறதுனால எந்த அரசியல் எப்படியெல்லாம் டேர்ன் ஆகும்னு சொல்ல முடியாது நமக்கு ஆக்சுவலாக. அதனால் யார் எப்படி இப்போ அண்ணாமலை இல்லாத இந்த 3 மாதம் அதிமுகவும் பாஜகவும் நெருங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதுக்கு உதயகுமார் சந்தோஷப்படுறாரு? பொறுப்பு கமிட்டியை பார்த்து எல்லாம் பொறுப்பானவர்கள். இப்போ வந்து விடுதலை கிடச்சி போச்சு, பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சி போச்சு அண்ணாமலை போன உடனே, இதெல்லாம் உதயகுமார் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதே சமயம் ராமசீனிவாசன் என்ன சொல்கிறார், இனிமேல் வந்து அதிமுகவோட நான் கூட்டணியை வச்சுக்க மாட்டேன். அவர் தான் முதல்ல என்ன சொன்னார், திமுகவை தோக்கடிக்கணும்னு அதிமுகவோட சேரணும்னு சொன்னார். இப்போ அவர் நேற்று ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறார், அதிமுகவோட எங்களுக்கு இனிமேல் கூட்டணியே கிடையாது, பாருங்கள் வரப்போகிற உள்ளாட்சி எலெக்ஷனில் பாருங்கள் நாங்கள் தனியாகவே எவ்வளோ வாங்குறோம் பாருங்கள், அப்படி சவால் அப்படி போகிறார். ஸோ அதனால் பாலிடிக்ஸ் எப்படியெல்லாம் மாறும்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து மேலிடம் வந்து பாஜக மேலிடம் வேறு முடிவெடுத்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் ஏதோ ஒரு வகையில், இல்லை திமுக கவர்மெண்ட்டை வந்து இப்படியே விட முடியாது, திமுக கவர்மெண்ட்டில் வந்து ரொம்ப அநியாயம் அதெல்லாம் அதிகமாக போச்சு, ஊழல் அதிகமாக போச்சு, இது அதிகமாக போச்சு அப்படின்னு ஏதோ ஒன்று இந்த ஒற்றை அஜெண்டாவில் நம்ம சேரணும் அப்படின்னு சேர்ந்தாங்கன்னா அது திமுகவுக்கு ஒரு கடுமையான சோதனையாக முடியும். அந்த மாதிரி ஒரு சோதனையான நெருக்கடி தருவதற்காக தான் இப்போதைய கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை பெறுவதற்காக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேரத்திற்காக ஏற்கனவே 25-40 போட்டிட்டாங்கன்னா இப்போ மேலும் ஒரு 30-35 கேட்பாங்க. ஒரு 6 சீட்டில் போட்டி போட்டவங்க ஒரு 12 சீட்டு கேட்பாங்க விடுதலை சேர்த்துகள் போன்றோம். ஆகையால அப்போ திமுக எண்ணிக்கை குறைகிற பட்சத்தில் ஜெயிக்கிறதும் குறைஞ்சிரும், அப்போ பங்கு வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டோன் தான் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனையும் கொண்டு வரலாம் சார். அது நம்ம ஏன்னா அது வந்து திமுக எந்த அளவுக்கு அதை கையாளுறாங்கன்றதை பொறுத்து பார்க்கணும். ஏன்னா போன வாட்டியே பார்லிமெண்ட் எலெக்ஷனும் சரி, அதுக்கு முன்னாடி சட்டமன்ற எலெக்ஷனும் சரி அவங்க அதிகமாக தான் கேட்குறாங்க. பட் அதெல்லாம் சமாளித்து தான் 3 எலெக்ஷனாக வந்திருக்காரு ஸ்டாலின். ஸோ இன்னும் ஃபர்தராக வரப்போகிற எலெக்ஷன்ஸையும் அவர் எப்படி ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ணுறாரு, எப்படி கூட்டணி கட்சிகளே இப்போது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு வந்து தனி சின்னம் அவங்க பானை சின்னத்திலேயே நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணார். இன்றைக்கி அவங்க கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாகிடுது. அதே மாதிரி மதிமுக வந்து நீங்கள் தனி சின்னத்தில் இல்லைங்க உதயசூரியன் வேண்டாம்னு அவரும் வந்து தீப்பெட்டி சின்னத்தில் அவர் நின்னார். ஸோ அடுத்த வாட்டி அவங்க தீப்பெட்டியை கேட்பாங்க, அதில் நின்று அது ஒரு அட்வான்டேஜ் தானே உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அவர் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போகிற லெவலில் பார்க்குறோம் நம்ம. அப்போ அடுத்த வாட்டி அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் கூட்டணி கட்சிகள் இந்த இடங்களை பற்றின வரும், தொகுதிகளை பற்றி வரும்னு சொல்ல முடியாது. அதை அவர் எப்படி டேக்கிள் பண்ண போகிறாரு, 3 எலெக்ஷனை பிரமாதமாக வரப்போகிற எலெக்ஷன்லையும் பண்ணுவார்னு தான் எதிர்பார்ப்பு. எப்படி பண்ணுவார் அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, முக்கியம் எத்தனை கட்சிகள், அதிமுக இருக்கு, பாஜக அணி இருக்கு, விஜய் வராரு, நாம் தமிழர் தனியா போறதா சொல்றாங்க. எத்தனை பேரும் பிரிந்து நின்றால் நிச்சயமாக திமுக 220 அப்படின்னு எதிர்பார்க்கறது 220 வருதோ இல்லையோ சார், குறைஞ்சபட்சம் 160 இடங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார். அது 160 இடங்களாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 200 இடங்கள் வருதுன்னு சொல்ல முடியாது, அது அவங்களுடைய நோக்கமாக இருக்கலாம். எப்படி இவர் சொன்னார்ல மோடி 400 இடங்கள்னு, அது நோக்கமாக இருக்கலாம். கடைசியில் அவருக்கு 240 தானே வந்தது. ஸோ பாயிண்ட் அது இல்லை. என்ன பிரச்சனைனா வந்து இந்த ரிவர் கம்ஸ், நீங்கள் இந்த பிரிட்ஜ் கம்ஸ் யூ கிராஸ் இட்ன்ற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி. இது மாதிரிலாம் சீன் வரும் அப்படின்னு நம்ம வரலாம். அரசியலில் என்ன வேணால் நடக்கலான்றத அந்த அளவில் சொல்கிறோம். நம்ம அதை எப்படி டேக்கிள் பண்ணலான்றது அது ஸ்டாலினை பொறுத்த விஷயம். ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் வந்து ஒன்றா எலெக்ஷனை சந்திக்கணுன்றது உறுதியாக இருக்காங்க, ஆனால் கருத்து வேறுபாடுகளோடு இருக்காங்க. அதே சமயம் இடங்கள் அதிகமாக கேட்கணுன்ற ஒரு உறுதியோடு இருக்காங்க. இதெல்லாம் திமுக எப்படி பார்க்குது அப்படின்றது அந்த நேரத்தில் நமக்கு புரிய வரும். ஆக்சுவலாக சார், இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிமிக்காக திருப்பிரியன் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.